ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 55வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் வாதம் முதலான நோய்கள் நீங்கும், மேலும் அண்டரோக நிவாரணமும் பெற முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நிமேஷோன்மேஷாभ्यां प्रलयमुदयं याति जगति तवेत्याहुः सन्तो धरणिधरराजन्यतनये त्वदुन्मेषा जातं जगदिदमशेषं प्रलयतः परित्रातुं शङ्के परिहृतनिमेषास्तव दृशः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியின் கண்விழிகள் இமையாதிருப்பதற்கான ஒரு காரணம் இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. இவ்வுலக உயிர்கள் கண்கள் திறந்திருக்கையில் உலகம் காணப்படுவதும் கண்களை மூடிடும் போது மறைவதும் அனுபவ உண்மையாகும். ஆயின் ஜெகன்மாதாவான தேவியோ இமைப்பதற்கு வேண்டி கண்களை திறக்கும்போது உலகம் தோன்றுதலும் கண்களை மூடும்போது ஊழியினால் உலகம் அழிவதும் நடைபெறுவதாக கற்றறிந்த சான்றோர்களால் கூறப்படுகிறது. இதனால் கருணாமயியான தேவிதான் விழிகளை திறந்தபோது தோற்றுவிக்கப்பட்ட இவ்வுலகானது அழியாது நன்மைகள் யாவும் பெற்று இருக்க வேண்டும் என்று எண்ணியே இமைப்பதற்காக கூட கண்களை மூடாது இமையால் திறந்து வைத்திருக்கிறாள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. தேவியின் இமையாத இவ்விழிகளை தியானிப்பவர் தோன்றி மறையும் இப்பிறவி சுழற்சியினின்றும் விடுபடுவர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஹே பர்வத்த ராஜபுத்திரி, உனது கண்கள் திறப்பதால் லோகங்கள் சிருஷ்டியாகின்றன என்றும் மூடுவதனால் அழிகின்றன என்றும் சாதுக்கள் சொல்கின்றனர். உனது கண்கள் திறந்திருக்கும் போது உண்டான லோகங்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதால்தான் உனது கண்களை மூடாது இருக்கிறார் என்று தோன்றுகிறது. இவ்வாறு ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். விரைவாத நிவாரணம் பெறுவதற்கும் அண்டரோக நிவாரணம் அடைவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேங்காய், தாம்பூலம், பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.